வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரே வீடியோவில் அம்மாவுக்கு லாங் டாப்பும் பொண்ணுக்கு குட்டி பொண்ணுக்கு பட்டுப்பாவாடை சட்டையும் நம்ம ஒரே வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இதில் எல்லாமே சூப்பராக இருக்கும். ரெண்டுமே கட்டிங் டிச்சிங் ஒரே வீடியோவில் தான் இருக்குது. பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. இது ரேட்டு நம்ம இதில் 2 விதமாக தைக்க போகிறோம். எப்போனாலும் நம்ம பட்டுப்பாவாடை தனியாக எடுத்தாலும் அதுவே 400-450 ரூபா வந்துடும். இந்த மாதிரி கிராண்டான சாரீ எடுத்தாலும் அது சுடிதார்லாம் எடுத்தோன்னா அதுவும் காஸ்ட்லியாக வந்துடும் நமக்கு. அதுக்கு நம்ம இந்த சாரியில் ப்ளவுஸ் நல்ல 1 மீட்டரு கொடுத்துருந்தாங்க. சரி, அதான் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு ப்ளவுஸு பீஸை 2ஆக கட் பண்ணி பாவாடையாகவும் முந்தி இதுக்கு ஏன் நான் மேலே கொடுக்கல அப்படின்னா, அதாவது பார்ட்ரு நவ்வாப்பழ கலரு, இது பஞ்சு மிட்டாய் ரோஸு. அப்போ நம்ம கொடுத்தோம், அதை சுடிதாரில் மேலே வச்சு கொடுத்தா என்ன ஆகும்னா வித்தியாசமாக நம்ம வேறு மெட்டீரியல் கொடுத்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அதனால தான் நான் முந்தியை நான் மேலே வச்சு தைக்கலை சுடிதாருக்கு. ஏன்னா எல்லோரும் முந்தி தான் மேலே வச்சு தைக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் இதை முந்தியை மேலே வச்சு தைச்சிருந்தேன்னா இந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோவா எடுப்பாக இருந்திருக்காது. இப்போ இந்த முந்தியை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் அதுக்கு லைனிங்கு. இதுக்கு லைட் கலர் கிடைக்கல, கொஞ்சம் டார்க் கலர் தான். இப்போ உள்ளே இந்த மாதிரி ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு 3/4 மீட்ரு அந்த மாதிரி இருந்துச்சு. இதைத்தான் நம்ம மேலே வச்சு தைக்க போகிறோம். ப்ளைனாக பார்ட்ரு வச்சு நம்ம கிராண்டாக பண்ண போகிறோம். இதை தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மீதி உள்ளதை நம்ம மடித்து போட்டு நம்ம வெட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி லைனிங் கட் பண்ணிக்கலாம் 2ஆக. இது நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 60 பாயிண்ட் எடுத்திருக்கேன். இது நான் சென்டரில் நேராக கட் பண்ணிவிட்டு கரை கீழே இருக்குது. இதனால அப்பயும் போல் மடித்து போட்டுக்கோங்க. இது எக்ஸல் சைஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 11 இன்ச்சு 10 இன்ச்சு அந்த மாதிரி வைப்போம்ல, கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இது. உயரம் 16 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா நம்ம கீழே தையல் போட போகிறோம். அதனால் 16 இன்ச் வைக்கிறேன். சுற்றளவு 10.5 இன்ச் வைக்கிறேன். 10 இல்லைன்னா 10.75 வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் நார்மலான பொண்ணு தான். இது வேறு யாருக்கும் இல்லை, என் நாத்தனார் பொண்ணுக்கு தான் தைக்கிறேன் நான். இது என் நாத்தனாரோட பேத்திக்கு பட்டுப்பாவாடை. இந்த இதில் மீத வர்றது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம கடையில் வைத்தா கூட அவ்வளோ அழகாக இருக்காது, செம்மையாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சாரீ கிடச்சா. நெக்கு 3 இன்ச்சு நம்ம ரவுண்ட் நெக் தான் பண்ண போகிறோம். அது பார்ட்ரு வச்சு பண்ண போகிறோம். 3.5 இன்ச்சு ஷோல்ட்ரு வைக்கிறேன். இப்போ ஆம்கோல் உயரம் 7 இன்ச்சு வைக்கிறேன். கொஞ்சம் நான் இறக்கமாக தான் வைக்கிறேன். ஏன்னா தேவைன்னா நம்ம உள்ளே நிறைய தையல் போட்டு விட்டோம் அப்படின்னா தேவைன்னா டைட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிரித்து விட்டுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக தான் நான் வைக்கிறேன், ரொம்ப லூஸாக வைக்கலை. இப்போ மேலேருந்து கீழே கொண்டு வந்துடலாம். இது ஏன் நான் சைடில் கம்மி பண்ணலை அப்படின்னா, நம்ம இது பிரின்சஸ் கட் மாதிரி முன்னாடி தைக்க போகிறோம். அதனால் நான் சைடில் கம்மி பண்ணலை. இருக்கிறத நான் அப்படியே எடுத்துகிட்டு முன்னாடி தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பீஸை வச்சு கீழே வச்சு அடிப்பக்கம் வச்சு, அதாவது பேக் சைடு வச்சு நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்றதுக்காக நான் 2ஐயும் ஒரே அளவாக தான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பிரின்சஸ் கட்க்கு ஆம்கோல்லேருந்து கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு 5.5 இன்ச் வச்சுருக்கேன். சாதாரண ரவுண்ட் நெக்கு தான் இது. 10.5 இன்ச் இருக்குது. சாதாரண ரவுண்ட் நெக் தான். ஷோல்ட்ரு கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் அளவுக்கு கம்மி பண்ணிக்கலாம். முன்னாடி கையும் ஆம்கோலும் குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் இருந்தால் சரி பண்ணிக்கலாம். ஆம்கோல் குடஞ்சி கட் பண்ணிடுங்க. இப்போ இதை ஷோல்டர் கட் பண்ணிவிட்டு நெக்குக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுசாக சமையல் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். புதுசான்னு கிடையாது, சமையல் சேனலில் தான் நம்ம முத ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் தனியாக சுடிதாருக்குன்னு ஆரம்பித்தோம். பேக் சைடு நெக்கு 5 இன்ச் வச்சுருக்கேன். 2 பக்கமும் ஈக்குவலாக தான் வரும். ஏன்னா பின்னாடி நம்ம நாட்டு வைக்க போகிறோம். சமையல் சேனல் மறுபடியும் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். நேற்றுலேருந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் நான். ஏன்னா பழைய வீடியோஸ் எல்லாம் நல்லா இல்லைன்னு எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இப்போ நேற்றுக்கு இருந்து நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.
இப்போ கீழே வந்து நான் 3 இன்ச்சு வச்சுட்டு ஆம்கோல் வந்து உயரம் 5 இன்ச்சு வச்சுட்டு நான் வளைவாக கோடு போட்டிருக்கேன் முன்னாடி பக்கம். இது நம்ம கட் பண்ணிடலாம். பிரின்சஸ் கட் மாதிரி வரும். இந்த கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து டெய்லரிங்கில் நான் எப்படி நல்லா தப்பனோ அதே மாதிரி சமையலும் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. அதனால தான் சரி பசங்க வந்து அதுலேயும் போட சொல்லியிருக்காங்க, அதனால் போடுறேன் நான். சப்போஸ் உங்களுக்கு சமையல் பார்ப்பீங்க அப்படின்னா கட்டாயப்படுத்தலை, உங்களுக்கு விருப்பம்னா சமையல் சேனலே சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வந்து இது வந்து 16 பீஸாக நம்ம மடிக்கணுங்க. ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுட்டு அதை 4ஆக மடிச்சுட்டு அதை 8ஆக மடிச்சுட்டு மறுபடியும் மடிக்கணும். அப்போ இதில் வந்து நான் 16 பீஸ் இருக்குது. ஒரு பக்கத்துக்கு 8 பீஸ் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு பக்கத்துக்கு 8 பீஸ் வரும். மொத்தம் இதில் 16 இருக்குது. எண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சைடுக்கு முன்னாடி 8 பின்னாடி 8 அந்த மாதிரி வரும். இப்போ கீழேருந்து 6 இன்ச்சு வைக்கிறேன். அதாவது பார்டருக்கு மேலே 1 இன்ச்சு அந்த மாதிரி வைக்கிறேன் நான். வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதாவது இதோட மொத்தம் உயரம் 54ங்க. 16 இன்ச்சு போக மீதி எவ்வளோ வருதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. மீதி அளந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. 36 இருக்குங்க. 16 போச்சுன்னா 39 இருக்குங்க. சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். அது பார்க்குறதுக்கு 6 மாதிரி திருப்பி இருந்ததுனால டக்குன்னு சொல்லலை. 39. இதோட சுற்றளவு வந்து 9.5 இன்ச் இருக்குது. 9.5 இன்ச் இருக்குது. நம்ம வந்து சென்டரில் நம்ம 3 இன்ச்சு வைக்கலாம். 3 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வைங்க நீங்கள். அதுவே ரொம்ப அகலமாக தான் வரும். ஏன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு சுற்றளவு வருதுன்றதை பார்த்துட்டு வைங்க. இதுக்கு 2.5 இன்ச்சு வச்சுருந்தா சரியாக இருந்திருக்கும். 2.5 இன்ச்சு சென்டரில் மட்டும் வச்சுட்டு இங்கிட்டும் நம்ம கிராஸாக போட்டுக்கலாம். அதாவது நடுவில் 2 பக்கமும் ஈக்குவல் பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் 2.5 இன்ச் பார்த்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன். இங்கிட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு இருக்கிற அகலம் எவ்வளவோ இருக்கட்டும், அதனால் தப்பே இல்லை. 16 பீஸ் மடித்து போட்டிருக்கேன். சென்டரில் 2.5 இன்ச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் இதுவே எனக்கு பெருசு தான். ஆனால் நான் வந்து இது பிரிஞ்சுட்டு வந்துடுமோ என்னமோன்ட்டு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். நான் அதை அப்புறம் தைக்கும் போது நான் கரெக்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம வந்து தைச்சிட்டோம். ஆனால் வந்து பிரிஞ்சு வராத பீஸுக்கெலாம் வந்து 2.5 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும் எல் சைஸ்க்கு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கீழேருந்து கட் பண்ணுங்கள். மேலே கட் பண்ணிவிட்டு ஒரே இதாக கிராஸாக கட் பண்ணுங்கள். நான் நினச்சேன் இது கட் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்கு ஃப்ளிட்ஸே வச்சு தைச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து டக்குன்னு பெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கையிலலாம் மூட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பிசுரெல்லாம் உள்ளே தள்ளி ஜாயின் பண்ணேன். இந்த மாதிரி பிரிஞ்சு வர மாதிரி இருக்க சாரீக்கெலாம் வந்து நம்ம ஃப்ளிட்ஸே வச்சிடலாம். அந்த ஃப்ளிட்ஸ் வச்சு ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ சொல்லித்தரேன். இப்படிலாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு கிடையாது. நம்ம வந்து ஸ்கர்ட்டுக்கு ஃப்ளிட்ஸ் வைக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். அது இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கிட்டும் நம்ம கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக கட் பண்ண முடியல, 16 பீஸ் இல்லையா, அதனால் கொஞ்சம் பாதியாக தான் கட் பண்ணுறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மடித்து போட்டால் 16 பீஸ் வரணும். முன்னாடி 8 பின்னாடி 8. புரியுதுங்களா? இதை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நமக்கு தனித்தனியாக வந்துருச்சு. பாருங்களேன், நான் சொன்னேன்ல பிரிஞ்சுட்டு வருதுன்னு. இந்த ஓரத்தில் நம்ம மடித்து தைச்சிடலாம். பார்டர் கூட மடிக்க தேவையில்லை, பார்டர் பிரியாது. எந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் வேகமாக பிரிஞ்சு வருது. இந்த ஓரங்கள்லாம் நம்ம அடிச்சு விட்டுறலாம். சும்மா நம்ம பட்டு பாவடைக்கு உருட்டி அடிப்போம்ல ஓரத்தில், அந்த மாதிரி அடிச்சு விட்ருங்க. இப்போ அடிச்சு விட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். நான் ஃபுல்லாக தைச்சிட்டு கைலி ஜாயின் பண்ணுற மாதிரி திருப்பி வச்சு அமுக்கத்தில் போட்டதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஐயோ ஃபுல்லாக பிரிஞ்சிடுமேன்னு பயந்துட்டு கைலி ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு நூல் வந்து வெளியில் வரலை.
ஆனால் அப்படியே விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக எல்லாம் பிரிஞ்சிருக்கும். கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. நம்ம அப்படியே ஃப்ளிட்ஸே வச்சுருக்கலாமே, எனக்கு தெரியாது இவ்வளோ தூரம் பிரிஞ்சு வரும் அப்படின்ட்டு. தெரிஞ்சிருந்தால் வந்து நான் கண்டிப்பாக அந்த ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். நான் எப்போ இருந்தும் சைடில் ஒரு தையல் போடுறேன் பாருங்க, அந்த ஓரத்தில் அந்த நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக போடுறேன். அதை தாண்டி நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து சிலது சாரீஸ் வந்து டக்கு டக்கு டக்குன்னு பிரிஞ்சு வரும். ப்ளவுஸே வந்து சிலது வந்து நிற்காது. ஏன்னா வந்து இது உள்ளே வந்து பெரிய பெரிய நூல் கொடுத்துருப்பாங்க போல், அதனால் வந்து நமக்கு நிற்காது. காட்டன் சாரி மாதிரி இருக்காது. தைச்சிக்கிட்டே நீங்கள் போகிறப்ப அந்த இடத்துல நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, 1.5 இன்ச் நம்ம வந்து கீழே 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கிராஸாக கொண்டு போயிருங்க. அதாவது நம்ம டாட் பிடிக்கும்ல ஊசியா, டாட் பிடிக்கிறது எப்படி ஷார்ப்பாக பிடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கீழே போக 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 நீங்கள் வந்து அந்த தையல் அகலத்தை குறைச்சி போக போக அந்த மாதிரி ஷார்ப்பாக கொண்டு போயிருங்க. அதுக்குன்னு ரொம்ப கம்மி பண்ணிடாதீங்க, பிரிஞ்சுட்டு வந்துடும். நீங்கள் போக போக உங்களுக்கு தெரியும் தைக்கிறதுக்கு. இப்போ ஃபுல்லாகவே நான் அமுக்கு தையல் போட்டேன், எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்கள், எல்லாமே நான் ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இது காமிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த நூல் வந்து நமக்கு பிரிஞ்சுக்கிட்டே வருது, இது ஆபத்து தான் கண்டிப்பாக அப்படின்றதுக்காக. ஏன்னா சாரி வேறு காஸ்ட்லியான சரி, வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு மறுபடியும் நான் கைலி ஜாயின் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி தைச்சி விட்றேன். இந்த மாதிரி சிக்கல் வந்து உங்களுக்கும் ஆயிருக்கும். நமக்கு சில நேரம் ப்ளவுஸ் தைக்கல, சுடிதார் தைக்கல, இந்த மாதிரி பிரிஞ்சுட்டு வர பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசித்து தான் நம்ம பண்ணணும். 2 தையல் வரும், இருந்தாலுமே நமக்கு ஒன்றும் தெரியாது. அமுக்கு தையல் ஒன்று, பக்கத்தில் அந்த நம்ம மடித்து உள்ளே தைச்சோம் இல்லையா அந்த தையல், அந்த மாதிரி வந்து 2 தையல் வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நான் கட் பண்ணுறது வந்து பின்னாடி பக்கம், பேக் சைடு. அது வந்து நம்ம கம்மி பண்ணாமல் வெட்டணும் இல்லையா, அது லைட்டாக கம்மி பண்ணுறேன் கீழே. இப்போ வந்து நம்ம நெக்கை அடித்து திருப்பிடலாம், பேக் சைடு நெக்கை அடித்து திருப்பிடலாம். இதில் வந்து உங்களுக்கு அதாவது வந்து பின்னாடி நாட்டு முதற்கொண்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். எல்லாமே ஒரே வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். பாப்பாவுக்கு பாவாடை சட்டை மட்டும் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஏன்னா அதையும் போட்டோன்னா இன்னும் 1 மணி நேரம் ஆயிரும் உங்களுக்கு, அதனால் சேர்த்து போட முடியல. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நாளைக்கும் அதுவே போட்டுறேன். அதை பாவாடை சட்டை எப்படி நம்ம தைக்கணும் கிராண்டாக அப்படின்றத வந்து நாளைக்கு சொல்லித்தரேன். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுங்க. விட்டுட்டு நம்ம எந்த ஏஜ்லேயே தையல் போட்டுவாங்க. இதுக்கு நம்ம 2 தையல் போட்டுடலாம். நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இது வந்து பார்ட்ரு வந்து நம்ம அந்த முன்னாடி கட் பண்ணோம் இல்லையா, அந்த அளவுக்கு நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுடலாம். சென்டரில் போடுங்க. கரெக்டாக நமக்கு அந்த பிளைன் பீஸ் வந்து தெரியக்கூடாது, தெரியாத அளவுக்கு 2 ஜாயிண்டாக இருக்கணும். இப்போ நடுவில் கூட ஒரு தையல் போட்டுருங்க, ஆனால் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேவைன்னா வந்து நடுவில் கூட தையல் போட்டு விட்ருங்க. இப்போ கரெக்டாக அந்த நெக்கு வந்து சென்டரில் வச்சு லைனிங் பீஸு அடியில் வச்சு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். சரி, இதுதான் லைனிங்கு. நம்ம ஃபஸ்ட்டு இதை அடித்து திருப்பிடலாம். சைடில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் வந்து இந்த உள்ளே கீழே வர பீஸு தான் வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு பார்டரை வந்து நம்ம கம்மி பண்ண வேணான்னு அப்படியே வச்சுட்டேன். அதுக்கு கொஞ்சம் வந்து ஆம்கோல்ட்டை மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன், அது தெரியாது நமக்கு. அங்கங்கே கட் பண்ணி விட்டு திருப்பி அடிச்சிடலாம். இதுக்கு பட்டனும் வச்சுருப்பேன் லாஸ்ட்டில், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பட்டனு. இப்போ நல்லா திருப்பி விட்டு அந்த எட்ஜிலே தையல் போடுங்க. எட்ஜிலே போடலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன், நம்ம துப்பட்டா வச்சு நமக்கு செட்டாக ட்ரெஸ்ஸும் வரும் இல்லையா, அதில் துப்பட்டா வச்சு நான் ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சிருப்பேன் நான், கோட்டும் டாப்பும்.
வீடியோ பார்க்குறவங்க நான் ஒரு 2 நாள் கழித்து நான் அந்த வீடியோ போடுறேன். நான் நாளைக்கு பட்டுப்பாவாடை போட்டுட்டு நாளான்னைக்கு அந்த வீடியோ போடுவேன். கண்டிப்பாக பாருங்கள். அந்த நம்ம எப்படி இருக்கிற இதை வச்சு, அதாவது செட்ட ட்ரெஸ்ஸு டாப்ஸும் ஃபேண்ட்டும் வச்சு ரொம்ப அழகாக ட்ரெஸ்ஸு தைக்க போகிறோம். செமையாக இருந்துச்சு. ரெடிமேடே தோற்று போயிடும், அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இன்றைக்கி பார்க்குறவங்க கண்டிப்பாக நான் 2 நாள் கழித்து அந்த வீடியோ போடுவேன். பார்த்து கற்றுக்குங்க. இப்போ ஃபுல்லாக திருப்பி அடித்து 2 தையல் போட்டு ஃபுல்லாக லைனிங் வச்சு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறமா நாம் வந்து சைடில் வரதை ப்ளெயினாக அது கொடுத்து தைக்க போகிறோம். ஃபுல்லாக ஓடு தையல் போட்டுக்கலாம். இது நம்ம சுற்றிலும் மிஷினில் தைக்கிறது நூல் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, அது சுருங்கும் செய்யும். அதுக்கு வந்து நம்ம டக்குன்னு இந்த மாதிரி 4 பக்கம் குத்தி விட்டு கட் பண்ணிவிட்டு வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது சுற்றி தைக்கிற நேரத்தோட கம்மி தான். சில பேர் சுற்றிலும் மிஷினில் தைப்பாங்க, அந்த டைமோட இது கம்மி தான். நமக்கு இந்த நூல் அங்கங்கே குத்தி விடுறது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டு தான் தைக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு அது உள்ளே போகிற பீஸு அதில் பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸு விட்டு தான் தைக்கிறேன் நான். ஆனால் இது மாதிரி நீங்கள் தைக்கிறதுக்கு வந்து 1 இன்ச்சு சுற்றளவு முன்னாடி மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் நானே இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். நமக்கு இப்போ வந்து 10.5 வைக்கிறீங்க அப்படின்னா முன்னாடி மட்டும் வந்து நீங்கள் முடிச்சுட்டு கூட நம்ம அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். 10.5 வைக்கிறீங்கன்னா 11.5 வைங்க. கொஞ்சம் பெருசாகவே வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம அளவு பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து சில நேரம் வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரம் வந்து நமக்கு பத்தாமல் கூட போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு பைப்பிங் வச்சுட்டு அந்த இதை வந்து நம்ம கீழேருந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ ஆம்கோல் பைப்பிங் கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தான், ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இதில் வர கொஞ்சோண்டு கிளாத்து கூட நம்ம வேஸ்ட் பண்ணலை. இதில் இருக்கிறத வந்ததை வச்சு எல்லாமே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிருக்கோம். ரொம்ப சூப்பராக உருட்டி அப்படியே நம்ம வந்து பைப்பிங் பண்ணலாம். பொறுமையாக உருட்டி வைங்க. இப்போ வந்து இது கைக்கு எடுத்துக்கலாம். கையோட உயரம் வந்து 11 இன்ச்சு. இது அதாவது வந்து நம்ம 3 முழங்கை வரைக்கும் சொல்லுவோம் இல்லையா, அது வரைக்கும் தான் வைக்கிறேன். கீழே வரைக்கும் வராது. இது அப்படி வச்சா நல்லா இருக்காது. நிறைய மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா பஃப்கை வச்சுருப்பேன். ஆனால் அதுக்கு கிளாத்து இல்லை, பத்தலை. அதனால் கொஞ்சோன்னு வந்து நம்ம அந்த சாரீ கீழே உள்ளே வர்றது வந்து நம்ம கட் பண்ணி நம்ம கீழே ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருந்தேன். நம்ம அதை பார்டர் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ கை வந்து முன்னாடி குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கை எந்த அளவு வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. இது உயரம் வந்து 11 இன்ச்சுங்க. அதில் வந்து 8 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து அந்த பார்டரை ஜாயின் பண்ணிவிட்டு கையை வச்சு லைனிங் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த கரைப்பகுதியை மடித்து தைக்கிறேன். மேலே வந்து தனியாக நான் கிளாத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் அந்த பார்டரோடு சேர்த்து ஜாயின் பண்ணேன். ஆனால் பார்த்தா தெரியாது உங்களுக்கு. இப்படி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க 1/4 இன்ச் அளவுக்கு. இந்த சைடில் இந்த மாதிரி 2 பக்கமும் பிடிச்சி அடையாளப்படுத்திக்கோங்க. அந்த அடையாளப்படுத்தினதுலேருந்து நம்ம 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம் அந்த பைப்பிங் மேலேயே. கரெக்டாக வச்சு தைங்க. நம்ம எப்பயுமே ஆம்கோலை வச்சு பார்த்திங்கனாவே உங்களுக்கு வந்து அழகாக வந்துடும். இப்போ இதுக்கு லைனிங் வந்து நம்ம அதே அளவு வச்சு நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்படி லைனிங் வச்சு கட் பண்ணுவீங்களோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்டர் டு சென்டர் அடையாளப்படுத்திட்டு தைக்க ஆரம்பிங்க. தைச்சிட்டு அதுக்கு 2 தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே அமுக்கு தையல் வந்து அந்த தையல் பகுதி மேலே திருப்பி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கீழ்ப்பக்கம் திருப்பி இருக்க மாதிரி வேணாம். மேல் பக்கம் திருப்பி வச்சு அப்படியே அமுக்கு தையல் போட்டு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ சைடில் தைக்கலாம்.
என்னடா கலர் வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அது வந்து மேலே இருக்கிறது வந்து ஃபுல் வாயிலு கரெக்டாக இருந்துச்சு கலரு. உள்ளே கீழே கொடுத்தது தான் வந்து கரெக்டான மேட்சிங் கிடைக்கல. ஆனால் வந்து தெரியல சுத்தமாக நமக்கு. இப்போ கை ஃபினிஷ் பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம நாட் அடிக்கலாம். இந்த பட்டன் வச்சு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. சேம் கலரு பட்டனு, ஆனால் வந்து ஃபுல்லாக கோல்டுன்னு சேம் கலர் தான். இப்போ வந்து நம்ம அந்த இப்போ மேலே வச்சோம் இல்லையா, அந்த கிளாத்தில் மீதம் இருந்ததை கிராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம நாட் அடித்து திருப்ப போகிறோம். ரொம்ப தேவையில்லை, ஒரு மீட்டர் அளவு இருந்தால் போதும். அதை அடித்து திருப்பிட்டு உருட்டிடலாம். சன்னமாக தான் இருக்கா, அப்படியே கொடுத்தாலும் கொடுக்கலாம். இருந்தாலும் வந்து நம்ம அதை முறுக்கி தைச்சு நம்ம தைக்கிறப்ப வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே முறுக்குங்க. ஃபுல்லாக முறுக்கி எடுத்துகிட்டு நம்ம சும்மா அப்படியே கொஞ்சம் நல்லா கையில் மேலே தூக்கி பிடிச்சி அப்படியே முறுக்கி எடுத்துட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க. நான் 1 மீட்டர் அளவு தான் கட் பண்ணுறேன். இப்போ இது வந்து அகலம் வந்து 4 இன்ச்சு, உயரம் வந்து 4 இன்ச்சு. இந்த பார்டர் தான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதை மடித்து நம்ம அப்படியே தைக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். நான் 4 பீஸ் கொடுக்குறேன். ஒரு நாட்டுக்கு வந்து 4 பீஸு, 2க்கும் வந்து 8. திருப்பிடலாம். பார்டரில் பண்ணுறதுனால நமக்கு அப்படியே பஃப்னு அப்படியே இருக்கும், மடங்கவே மடங்காது, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மேலே தள்ளி அப்படியே வச்சு தைக்க ஆரம்பிங்க. கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக வெளியில் எடுத்துகிட்டு இன்னும் 2 பீஸ் வச்சிடலாம். அடிச்சு விட்டு தைச்சிங்கன்னா வெளியில் வந்து ரொம்ப நீட்டிக்கிட்டு இருக்காது, நமக்கு ஒரே மாதிரி தெரியும். அதுக்காக தான் வந்து அந்த ஓரத்தில் மடித்து தைக்கிறது. லாஸ்ட் ஒன்று வச்சிடலாம். நினச்சா நாட்டு டிசைன் தனியாக போடலாம். ஆனால் அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் அந்தந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து போடுறேன். ஆனால் என்னைய மாதிரி வந்து ரொம்ப பொறுமையெல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. வெறும் நிற்க மட்டும் சொல்லுவாங்க, இல்லைன்னா பேசாமல் வந்து மியூசிக் மட்டும் வச்சு சொல்லி தருவாங்க. நான் வந்து ஏன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். விடாமுயற்சி. அதாவது நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அது விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி என்னைய மாதிரி நீங்களும் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் நான் இவ்வளோ தூரம் வந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு. கண்டிப்பாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை செஞ்சு பழகிக்கங்க. தைக்கிறது மட்டும் கிடையாது, எவ்வளவோ தொழில் இருக்குது நம்ம வீட்டில் இருந்து பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஏதாச்சும் தைச்சிட்டு கண்டிப்பாக நீங்களும் ஏதாவது சாதிக்கணும்னு தான் என்னோடய ஆசை. நல்லா தைச்சி விட்ருங்க. 2 பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு. நான் 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 2 பக்கம் நாட்டு முடிஞ்சு. இப்போ நான் பொம்மைக்கு போட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். பொம்மைக்கு போட்டு அந்த பட்டுப்பாவோடையும் ஹேங்கரில் வச்சு காமிக்கிறேன். இது நான் பட்டனும் வச்சுட்டேன், நாட்டும் முடிஞ்சு. ஒரே மாதிரி நான் கேப் விட்டு பட்டன் வச்சுருக்கேன். எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்கள். இது மொத்தம் உயரம் 54 இன்ச்சு. கைக்கு வந்து நம்ம பார்டர் ஜாயின் பண்ண மாதிரியே தெரியாது. கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து பொம்மைக்கு போட்டே இவ்வளோ அழகாக இருக்குன்னா நம்ம போடுறப்ப வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இவங்க வந்து ஊரில் இருக்காங்க, அதனால் வந்து நான் போட்டு பார்த்து உங்களுக்கு வீடியோ போட முடியாது. சரி, அதனால் தனியாக எடுத்திருக்கேன், பார்த்துட்டு சொல்லுங்கள். செமையாக இருக்குது. இதான் பட்டு பாவாடை. கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்குறவங்க நாளைக்கு பாருங்கள்.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரே சாரியில் பட்டு பாவாடையும் சட்டை சுடிதாரு எல்லாம் ஒரே சாரியில் செமையாக இருக்குங்க. வேறு லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே திண்டுக்கல் சாமியிலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். திண்டுக்கல் சாமியில் பாருங்கள் நல்லா பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.